வணக்கம். போஸ்டர் சீரிஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் பழக்கடை மற்றும் குளிர்பான கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. செயற்கை நிறம் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் கண்டுபிடித்து அழிப்பு. முத்துப்பேட்டை அருகே விளைநிலங்களில் இறால் பண்ணை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல். போராட்டத்தை தடுக்க முயன்றதால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. நாட்ராம்பள்ளி அருகே பழங்குடியின மக்களுக்கு சுடுகாட்டு நிலம் ஒதுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 6 வயது சிறுமிக்கு பித்தநீர் குழாயில் இருந்து கட்டி அகற்றம். நவீன முறையில் லாப்ரஸ்கோப் மூலம் கட்டியை அகற்றி தஞ்சை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை. உடுமலையில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் மது மற்றும் போதை ஆசாமிகளின் அத்துமீறல். மாணவர்களின் பாதுகாப்பற்ற நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஆலங்குளம் மற்றும் பழக்கடை குளிர்பான கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதிக நிறமிகள் கொண்டு தயார் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை அழித்தனர். கோடை வெயில் தொடங்கிய நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள பொதுமக்கள் பழங்கள் மற்றும் குளிர்பான கடைகளை நாடி செல்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு வியாபாரிகள் ரசாயன கலப்பு, நிறமூட்டிகள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பழைய பேருந்து நிலையம் மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள தர்பூசணி மொத்த விற்பனை கடை, குளிர்பான கடை உள்ளிட்ட கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அதிக நிறமிகள் கொண்டு தயார் செய்யப்பட்ட குளிர்பானங்கள், தயாரிப்பு தேதி இல்லாத தின்பண்டங்கள், காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்து வந்தது கண்டுபிடித்து அவற்றை அழித்தனர். அத்துடன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அத்துடன் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் உரிமம் ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். முத்துப்பேட்டை அருகே விளைநிலங்களில் இறால் பண்ணை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்து தில்லை விளாகம் தெற்கு காடு பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலம் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை ஆக்கிரமித்து விதிமுறைகளை மீறி இறால் பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முறைகேடாக பத்திரப்பதிவும் பட்டா மாற்றமும் செய்யப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கோபாலசமுத்திரம் சோதனை சாவடி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், மீனவர் சங்கங்கள் கூட்டமைப்பு, விவசாயிகள், பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த நிலப்பட்டாவை போலியாக பத்திரப்பதிவு செய்து இன்னைக்கு இறால் பண்ணை உப்பளங்கிற பேரில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை வளைத்து 4 கிலோமீட்டர் தூரம் செவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்ல, தஞ்சை மாவட்டத்திலிருந்து வருகிற ஒரு பகுதி தண்ணீரும், அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒரு பகுதி வெள்ள நீரும் வடியாமல் ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டமே பாதிக்கிற அளவுக்கு அந்த பணி நடந்துட்டு இருக்கு. எந்த விதமான ஐடி கார்டு இல்லாத நேரத்தில் அதை போலியாக பத்திரப்பதிவு செய்து 2000க்கு பிறகு இப்போது பட்டா மாற்றம் செய்து இப்போ இந்த மாதிரி அழிவுபூர்வமான தொழில்களை அங்கே தொடங்குவதனால இந்த நிலங்கள் வீணா போவதை விட யார் உண்மையிலேயே நிலம் வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகையினால அந்த போலி பத்திரப்பதிவு செய்து நிலங்களை அபகரித்த இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உரியவர்களிடம் அந்த நிலங்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வேலையை இப்போ தற்சமயம் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அது நிற்கலன்னு சொன்னால் மீண்டும் ஒரு மக்கள் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவித்தோம்.
நாட்ராம்பள்ளி அருகே சுடுகாடு இன்றி தவிக்கும் பழங்குடியின மக்களுக்கு சுடுகாட்டு நிலம் ஒதுக்கித் தர வேண்டும் என கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்து பச்சூர் ஊராட்சி பழையப்பேட்டை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குருமன்ஸ் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்களின் சுடுகாட்டிற்காக அரசு சார்பில் 52 சென்ட் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த இடத்தை பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து இது தங்கள் பகுதி என்றும் இந்த இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி வழக்கு தொடர்ந்துள்ளனர். அத்துடன் இந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பழங்குடியின மக்கள் உயிரிழக்க நேர்ந்தால் அவர்கள் தங்களின் வீட்டிற்கு பின்னாகவே அடக்கம் செய்து வருகின்றனர். இவர்களின் நிலையை உணர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவர்களுக்கு சுடுகாட்டு நிலம் ஒதுக்க வேண்டும் என்று கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி தாலுகா பச்சூர் ஊராட்சி பழையப்பேட்டை கிராமத்தில் குருமன்ஸும் பழங்குடியின மக்களும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே இருக்குது. மக்கள் தொகையில் மதிப்பீடு பார்த்தோம் சொன்னால் 1600க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. அந்த மக்களின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட சுடுகாடு இன்றைக்கு வேறு ஒருவரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வேறு இடம் தராங்க. அது 4 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஆகவே ஏற்கனவே இந்த பகுதி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தை அளந்து சுடுகாட்டு தன்மையோடு அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கோரிக்கைகளாக முன் வச்சிருக்கோம். தஞ்சையில் 6 வயது சிறுமிக்கு பித்தநீர் குழாயில் இருந்த கட்டியை லாப்ரோஸ்கோப் அகற்றி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் சேதுராயன் குடிக்காடு கிராமத்தை சேர்ந்தவர்கள் மாரியப்பன் நித்யா தம்பதியினர். இவர்களின் 6 வயது மகள் அஸ்விதா கடுமையான வயிற்றுவலியால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதனையடுத்து அஸ்விதாவை அவரது பெற்றோர் தஞ்சை அரசு ராஜா மிராசுதார் மருத்துவமனை குழந்தைகள் நலப்பிரிவில் அனுமதித்துள்ளனர். சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமியின் பித்தநீர் குழாயில் கட்டி இருப்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து பெண் குழந்தையாக இருப்பதால் அதன் எதிர்காலம் கருதி நவீன தொழில்நுட்ப உதவியுடன் லாப்ரோஸ்கோப் மூலம் அறுவை சிகிச்சை செய்ய கட்டியை அகற்றினர். குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை துறை தலைவர் மருத்துவர் ஜாகீர் தலைமையில் சுமார் 7 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பித்தநீர் குழாயில் இருந்து 150 கிராம் எடை கொண்ட கட்டி அகற்றப்பட்டது. தற்போது சிறுமி நலமுடன் இருப்பதால் பெற்றோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தனியார் மருத்துவமனையில் 7 லட்சம் ரூபாய் செலவாகும் இந்த அறுவை சிகிச்சை முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவ முதல்வர் தெரிவித்தார். ஆரம்ப நிலையிலேயே பார்க்காமல் இருந்திருந்தால் ஒரு சிறிய அளவுக்கான கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பும் இந்த கட்டியில் இருக்கும். ஸோ குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் சரியான நேரத்தில் அந்த பரிசோதனைகள் மூலம் இந்த நோயானது கண்டறியப்பட்டு அதற்கான தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த வகை அறுவை சிகிச்சை தனியாரில் செய்யப்பட்டிருந்தால் சுமார் 6 - 7 லட்சம் வரை செலவாகும். இது அனைத்து பரிசோதனைகள் மற்றும் அனைத்து அறுவை சிகிச்சை முறைகள் மற்றும் உள்ளிருப்பு நோயாளியின் அனைத்து பகுதிகளும் முதலமைச்சரின் விரிவான வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி உரிமையாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு வழங்க வேண்டி கடந்த 1 வாரமாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விசைத்தறி உரிமையாளர்களுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் அன்னூர், தெக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த விசைத்தறி உரிமையாளர் சங்க தலைவர் பூபதி, கூலியை உயர்த்தி தரக்கோரி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனால் கடந்த 1 வாரத்தில் 200 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கூலி உயர்வு குறித்து ஆட்சியர் விசைத்துறை மற்றும் ஜவுளித்துறையை இணைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தெரிவித்தார். கடந்த 15 மாதங்களாக 2022 ஒப்பந்த கூலியை உடனே உயர்த்தி தரச் சொல்லியும் கடந்த 3 வருடங்களாக விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, தொழிலாளர்களுக்கான கூலி உயர்வு, உதிரிபாக உயர்வுக்கேற்ப ஒரு புதிய கூலி உயர்வு வேண்டி 15 மாதங்களாக கோவை திருப்பூர் மாவட்ட நிர்வாகங்கள், தொழிலாளர் நல ஆணையர், அமைச்சர்கள் அனைத்து தரப்பினர்களிடமும் மனுக்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் சந்தித்து எங்களுடைய புதிய கூலி உயர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் 10 பேச்சுவார்த்தைகள் இதுவரை நடைபெற்றிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளில் ஜவுளி உற்பத்தியாளர் யாரும் கலந்து கொள்ளவில்லை. கடந்த மாதம் 2 பகுதியிலே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் கண்டன
கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தியும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. வேறு வழியில்லாத சூழலினால் கடந்த புதன்கிழமை முதல் 19/3/2025 முதல் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 1,25,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகளை வேலைநிறுத்தம் செய்து போராட்டம் அறிவிக்கப்பட்டு இப்போ தொடர்ந்து கடந்த 7 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் முதல் அவிநாசி வரையிலான சாலை விரிவாக்க பணிக்காக 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் வேருடன் பிடிக்கப்பட்ட சம்பவம் இயற்கை ஆர்வலர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து அன்னூர் வழியாக அவிநாசி வரை 36 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை அமைக்க மாநில நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் இந்த வழித்தடத்தில் சாலையோரத்தில் அமைந்துள்ள 1400க்கும் மேற்பட்ட மரங்கள் தற்போது அடியோடு வெட்டி அகற்றப்பட்டு வருகிறது. இந்த சாலை ஓரங்களில் இருபுறங்களில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகப்பெரிய புளிய மரங்கள் உள்ளன. இருபுறமும் அடர்ந்த வளர்ந்துள்ள மரங்கள் பந்தல் போன்று அமைந்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் நிழல் தந்து வந்ததுடன் சுற்றுச்சூழலை பாதுகாத்து வந்தன. இந்நிலையில் சாலை விரிவாக்க பணிக்காக பொக்லைன் இயந்திரங்கள் மற்றும் மின் அறுவை இயந்திரங்கள் மூலம் 1400 மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. சாலை விரிவாக்க பணிக்காக மரங்கள் வெட்டப்படும் போது அதற்கு ஈடாக 10 மடங்கு மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தும் அதனை நெடுஞ்சாலைத்துறை நடைமுறைப்படுத்துகிறதா என்ற இயற்கை ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஏற்கனவே வெட்டப்பட்ட மரங்களுக்கு இணையாக மரங்கள் நடப்படாத நிலையில் இந்த மரங்களுக்கு இணையாக சாலையோரங்களில் நாட்டு மரங்களை நட்டு பராமரித்து பசுமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே நடைபெற்ற வேளாண் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் கருத்தரங்கில் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் மற்றும் பாரம்பரிய உணவு வகைகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையம் பகுதியில் வேளாண் பயிர் சாகுபடியில் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கான இயற்கை வேளாண்மை தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. மாவட்ட வேளாண்மை துணை இயக்குநர் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கயல்வழி, சிறுதானிய மகத்துவ மைய தலைவர் முனைவர் வைத்திலிங்கம் மற்றும் வேளாண் பேராசிரியர்கள் பங்கேற்று 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி, தினை, சாமை உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டு உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள், பழ வகைகள் குறித்து பயிற்சி அளித்தனர். அத்துடன் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு வகையான நாட்டு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி அருகே விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10,000 பப்பாளி கன்றுகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பப்பாளி கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கலந்து கொண்டு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பப்பாளி கன்றுகளை விவசாயிகளுக்கு வழங்கினார். இதில் தலா 1000 பப்பாளி கன்றுகள் வீதம் 10 விவசாயிகளுக்கு 10,000 பப்பாளி கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பப்பாளி கன்றுகளை பயிரிட்டு முறையாக பராமரித்து நல்ல மகசூலை ஈட்ட வேண்டும் என்று விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை மாவட்ட துணை இயக்குநர் சிவகுமார், உதவி இயக்குநர் ஆனந்த் பாபு, துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர்.